திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நடிகர் விஷாலிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் விஷால் அவர்கள். நம்முடன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வாழ்த்துக்கள் சார். சார், நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார் என்கிற ஒரு 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 குற்றச்சாட்டை உடைச்செறிஞ்சிட்டு நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய உடனடி ரியாக்ஷன்? இது வந்து மாற்றம் வேணும்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து விஷால் அந்த பதவி ஆசைக்காகவோ இல்லை அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் தனிப்பட்ட எதிரியா நினைச்சு வந்ததுக்காகவோ கிடைச்ச வெற்றி அல்ல. இது தயாரிப்பாளர் சங்கம் அனைத்து முதலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைக்காக கிடைச்ச வெற்றி. இது வந்து அத்தனை முதலாளிகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாக்களிச்சதுக்கு. திஸ் இஸ் கோயிங் டு டேக் Tamil cinema into a new phase, into a golden era. I promise that. இந்த தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள்னு எல்லாருமே சொன்னது சின்ன பட்ஜெட் படங்களை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான். ஸோ உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து they are the backbone of the industry. சின்ன தயாரிப்பாளர்கள் மட்டும் அல்ல, the entire producer fraternity, அந்த முதலாளிகள் அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுக்கு போடுற அந்த முதலீடுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இனிமே யாரும் இடையில பூந்து அதை ஆட்டையை போட முடியாது. அது பைரசியாக இருக்கட்டும், கேபிள் டிவியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சப்சிடி கூட முறையாக நாங்கள் வந்து நாளைக்கே கவர்மெண்ட் கிட்ட ரெப்ரசன்டேஷன் பண்ணி அந்த சப்சிடி வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அத்தனை சிறு தயாரிப்பாளர்கள் சந்தோஷப்படுவாங்க, அவங்க குடும்பங்கள் சந்தோஷப்படுவாங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க 10 வருஷமாக. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு we are going to take it forward. We are going to take it really forward. And இந்த யங்ஸ்டர்ஸ் செஞ்ச இந்த முயற்சி வந்து கண்டிப்பாக வீண் போகலை. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் மாற்றம் வேணும்னு எல்லாரும் நம்பி வந்து வாக்களித்தாங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு them. உடனடியாக பதவியேற்றவுடன் உடனடியாக நீங்கள் செய்ய போகுதுன்னு 2 விஷயம். நான் ஐம் வெயிட்டிங் ஃபார் மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து 2 விஷயம் வந்து அறிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் வித் தேர் பர்மிஷன். ஒன்று, விவசாயிகளுக்காக இந்த சினிமா துறை விவசாயிகளுக்காக என்ன செய்யணுன்றது ஒரு முடிவு. 2வது, இம்மீடியட் ஃபார் ப்ரொடியூசர் கவுன்சில், அதாவது இம்மீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றது we are going to give an announcement. So it's going to be good. ஒரு கடைசி கேள்வி சார். தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடியது இந்த திருட்டு டிவிடி, அதே போல் இன்டர்நெட்டில் வந்து பைரசி, இன்டர்நெட்டில் திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கு என்ன செய்யப்படும்? வெளியில் உட்காந்து குரல் கொடுத்து ஓரளவுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தடையாக இருந்தேன். இப்போ நான் பதவியில் உட்காந்துருக்கேன். நீயா நானான்னு பார்த்துடலாம்.